ஹலோ ஜோனோ, உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்க்க ரொம்ப சோர்வா இருக்கியே. நான் என்னன்னு சொல்றது? நான் ரொம்ப கவலையா இருக்கேன். அட, உன் குரலுக்கு என்ன ஆச்சு? இதுதான் என் பிரச்சனையே நண்பா. என்னால சத்தமா குலைக்க முடியல. ஓஹோ, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு உடம்பு சரியில்லை. நாம இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறலாம். நானும் கொஞ்ச நாளா அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடி ஆடாத நாயை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? நாம இதுக்கு சாப்பாடு கூட போட தேவையில்ல. சரி, காலையில வரைக்கும் காத்து இருப்போம். அப்புறம் இது எங்க இருந்து வந்துச்சு? அப்புறம் இதையும் சேர்த்து துரத்தி விடுங்க. ஆனா நாளைக்கு என்ன ஆனாலும் இதை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறணும். அட, நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ என் கூட வா. சரி, நான் உன் கூட வரேன். நீ ஒன்னும் யோசிக்காத, வா போலாம். கவலைப்படாத நண்பா, இது ஒன்னும் அவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல. அப்படியே ஜூனோ அந்த பூனையோட சேர்ந்து அதோட முதலாளி வீட்டை விட்டு தூரமா நடந்து போயிடுச்சு. ஏ நண்பா, இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? பயப்படாத, நம்ம டாக்டர் ஆந்தைய பார்க்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? காட்டுக்குள்ளையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்ததே இல்ல. நீ பயப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாம என் கூட வா. இந்த மாதிரி ஜூனோ தடவையா பூனையோட காட்டுக்குள்ள போச்சு. அடுத்த நாள் காலையில 2 பேரும் காட்டுக்குள்ள இருந்தாங்க. தடவையா காட்டை பாக்குற ஆர்வம் ஜுனோ முகத்துல நல்லாவே தெரிஞ்சுது. ஓ வாவ், இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. சரியா சொன்ன. இது நம்ம ஊர் மாதிரிலாம் இல்ல. ஏன்னா நம்ம இங்க சுதந்திரமா இருக்கலாம். ஓ, நீங்க தினமும் வருவ இல்ல நண்பா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். எனக்கு பொறாமையா இருக்கு. என்னுடைய பாதி நோய் குணமாயிடுச்சு. இப்ப ஒரு அளவுக்கு பரவாயில்ல நண்பா. ஆமா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வேற எங்க போக போறோம்? அதுவா, நாம யாரையாவது கேட்கணும். என்ன, உனக்கு சரியான வழி தெரியாதா? அது எனக்கு ஞாபகம் இல்லையே. அங்க பாரு, வா போய் அந்த கிளிய கேட்கலாம். ஹேய் நண்பா, கொஞ்சம் கீழே வரியா? உங்களுக்கு என்ன வேணும்? நண்பா, நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எதுக்காக? டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். அந்த டாக்டரா? உங்களுக்கு தெரியாதா? அந்த டாக்டர் இப்போ கிராமத்துல தான் இருப்பாரு. சீக்கிரமா இங்க இருந்து போங்க, இல்லனா உங்களுக்கு பெரிய ஆபத்தாயிடும். நண்பா, நீ உண்மைய சொல்லு. உனக்கு தான் தெரியும்ல அந்த ஊருக்குள்ள தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் என்னை இங்க கூட்டிட்டு வந்த? வா போலாம். உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்றேன் நண்பா. உண்மைய சொல்லு, நீ எதுக்காக பொய் சொன்ன? உண்மை என்னன்னா, இந்த காட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா தனியா வர்றதுக்கு ரொம்ப பயம். என்ன, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நீ பயப்படாத. அது நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நண்பா. என்ன மன்னிச்சிடு. சீக்கிரம் வா, ஊருக்கு போய் டாக்டர் ஆந்தைய பார்க்கணும். நான் குணமானதா முதலாளி என்ன வீட்டுல வச்சுப்பாரு. ஜூனோ, நண்பா, நம்ம எப்படியோ காட்டுக்கு வந்துட்டோம். நாம ஏன் இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு போக கூடாது? ஆஹா, இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டையே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வழி விடுங்க. என்னோட இடத்துக்கு வந்துட்டு நீ என்னையவே போக சொல்றியா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? வழிய விட போறியா இல்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வழிய விடு.
ஓஹோ, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். நீ யாரு? நான் ஒரு வீர தீர சிறுத்தை குட்டியோட காட்டை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். நாங்க காட்டை சுத்தி பார்க்க போறோம். இவன் பார்க்க தைரியமா தான் பேசுறான். பார்க்கறதுக்கும் அது சிறுத்தை குட்டி மாதிரி தான் இருக்கு. தெளிவா சொல்லுங்க, நீங்க எந்த சிறுத்தைய பத்தி சொல்றீங்க? காட்டை பாதுகாக்குதுல்ல, அந்த சிறுத்தைய பத்தி தான். ஓ, இவன் உண்மையத்தான் சொல்றான். ஓ, அப்படியா? அப்ப நீங்க உங்க பயணத்தை தொடருங்க. சிறுத்தை அண்ணங்கிட்ட என்னுடைய வணக்கத்தை சொல்லிடுங்க. பாம்பு போயிடுச்சு. உண்மையாவே போயிடுச்சா? ஆமா, உனக்கு அந்த சிறுத்தைய பத்தி எப்படி தெரியும்? சிறுத்தைங்க எல்லா இடத்துலயும் பலசாலியா தான் இருக்கும். நான் சொல்றது சரிதானே? ஓ, இதுதான் விஷயமா? சரி, அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம இங்க இருந்து சீக்கிரம் கிளம்பலாம். எங்க? வீட்டுக்கு தான். இங்க நிறைய ஆபத்து இருக்கு. அதே சமயம் ஒரு நரியும் சிறுத்தையும் அந்த வழியில வந்துட்டு இருந்தாங்க. அந்த ராஜா சிங்கத்துக்கு ரொம்ப ஆணவம் அதிகமா தான் இருக்கு. தெரியும். அடுத்த தடவை நான் ராஜாவாகிறேன். நீங்க ராஜாவாயிட்டீங்கன்னா இந்த காடே சந்தோஷமா இருக்கும். ஆ? ஆ. இங்க யாரோ வர்ற மாதிரி இருக்கே. நண்பா, உண்மையை சொல்லு. இதுக்கு முன்னாடி நீங்க வந்ததே இல்லையா? நான் என்னன்னு சொல்றது நண்பா? இன்னைக்கு தான் முதல் தடவையா காட்டை சுத்தி பார்க்க வந்தேன். ரொம்ப நாளா சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஓஹோ, அப்புறம்? நான் உண்மையை தான் சொல்றேன் நண்பா. இது வரைக்கும் நான் பக்கத்து கிராமத்துக்கு கூட போனது இல்ல. யார் நீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை காட்டுக்குள்ள பார்த்ததே இல்லையே. என்ன தைரியம் இருந்தா இங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க? சிறுத்தானனுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் நரியோட சின்ன தம்பி. என்ன, உண்மையாவே இவ உன்னுடைய தம்பி தானா? என்கிட்ட கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுக்கான பதில் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. பார்க்கறதுக்கு என்ன மாதிரியா தான் இருக்கான். எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான்னு. அப்படியா? அப்ப நீ யாரு? இது என்னுடைய நண்பன். நம்ம சிறுத்தை அரசருடைய தூரத்து சொந்தம். வந்த 2 விருந்தாளிகளையும் நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். தம்பி, நீ என் கூட வீட்டுக்கு வரலையா? வரேன், கண்டிப்பா வரேன். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததே உங்களை பார்க்க தானே. ஜுன்னு சொன்ன பொய்ய நம்பி சிறுத்தையும் நரியும் அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அதோட குகைக்கு வந்தது. நம்ம 2 பேரும் ஏன் இங்கே இருக்க கூடாது நண்பா? ஹே முட்டாள், உன்னாலதான் நாம இங்க வந்திருக்கோம். நம்ம சொன்ன பொய்ய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். கண்ணரன் விவசாயி வீட்டுல எலி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. எலியோட தொந்தரவுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவரு ரொம்ப முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு பூனையை கொண்டு வந்தாரு. சரசு, இன்னிலிருந்து எலிகளுக்கு மோசமா நாள் ஆரம்பிச்சிருச்சு. எலிங்க வீட்ல இருக்க அரிசியெல்லாம் சாப்பிடுதுங்க. அதுங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்குதுங்க. இந்த பூனை நம்ம வீட்ல இருந்த எலிய ஒவ்வொன்னா சாப்பிட்டு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுது. சரி, இதோட பேரு மிட்டுன்னு வைக்கலாம். நல்லா இருக்கு. மிட்டு, மிட்டு பூனை. மிட்டு, மிட்டு பூனை. இங்க
ரொம்ப நேரம் இருக்கிறது ஆபத்து. நான் உடனே என் நண்பர்கள் கிட்ட சொல்லியே ஆகணும். இதுக்கு நாம வச்ச பேரு புடிச்சு போச்சு போல இருக்கு. சரி, இது குடிக்கிறதுக்கு சீக்கிரமா பால் கொடு. இது பாலும் நெய்யும் சாப்பிட்டு பலசாலி ஆகணும். ஏன்னா இது எலிய பிடிக்கணும்ல. அப்புறம் இதே மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தது. மிட்டு பூனைக்கு பயந்துகிட்டு எலிங்க அதோட பொந்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்துச்சு. இப்ப இத்தனை நாள் கடந்துருச்சு. நான் உங்ககிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த பூனை கிட்ட இருந்து நாம எப்படியாவது தப்பிக்கணும். உங்க யார்கிட்டயாவது ஏதாவது யோசனை இருந்தா அத சீக்கிரமா சொல்லுங்க. இவ்வளவு யோசிச்சதுக்கு அப்புறமா கூட அப்புறம் எந்த ஒரு யோசனையும் கிடைக்கல தலைவா. அப்படின்னா நமக்கு நல்லது என்னன்னா, இந்த இடத்த விட்டு எப்படியாவது சீக்கிரமா நாம போகணும். அது வரைக்கும் நீங்க யாரும் அது கிட்ட மாட்டிக்காம இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமையல் அறையில நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு இந்த பூனை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது மெதுவா என் கிட்ட வந்துச்சு. நான் தேங்காய் துண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்து நான் பயந்தேன்ல, அப்ப என்னை விட்டுட்டு ஓடிருச்சு. அப்படியா? அது உன்னை எதுவும் பண்ணலையா? இல்ல, அது என்கிட்ட இருந்து தான் போச்சு. என்ன பார்க்காத மாதிரியே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி நடந்ததுன்னு தெரியவே இல்ல. அது ஏன்னு நான் சொல்றேன். வீட்டு முதலாளி கொடுத்த பால், முட்டை, மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த பூனை ரொம்பவே குண்டாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா அது நம்ம எல்லாரையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடணும்னு நினைக்குது போல இருக்கு. நண்பா நண்பா நண்பா, ஷோ, சத்தம் போடாம என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நம்ம குஞ்சன் எலி அப்புறம் அந்த குண்டான பூனை அந்த இடத்துல நம்ம குஞ்சனா? வாங்க போய் பார்க்கலாம். அட, உனக்கு எவ்வளவு நக்கலு. ஆமா, நீ யாரு? உன்னோட பேர் என்ன தம்பி? என் பேரு குஞ்சன். உன்னோட பேரு என்ன? நான் மிட்டு. எல்லாரும் என்ன மிட்டு பூனைன்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன அந்த எலிக்கு நண்பனா? அந்த எலிய கொன்னுடு. ஓய், அந்த எலியும் இங்க இருந்து ஓடி போச்சு. உன்னால ஒரு சின்ன எலிய கூட பிடிக்க முடியலையா மிட்டு? போ இங்க இருந்து. சாப்பிட்டு நல்லா குண்டாகிறத தவிர இந்த பூனைக்கு இங்க வேற எந்த வேலையும் கிடையாது. ஆமா, என்னாச்சு சரசு? ஓ, நான் இந்த பூனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நாம எலிய பிடிக்கிறதுக்காக பூனையை கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கு என்ன? இப்போ பூனை சாப்பிட்டு நல்லா குண்டாயிடுச்சு. எலிகளும் நிறைய ஆயிடுச்சு. அப்படி ஏதாவது ஒரு எலி இந்த பூனை கிட்ட வந்தா அதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்றது? சொல்ல போனா மிட்டு பூனை எலிகளுக்கு எதிரி கிடையாது, நண்பன். ஹலோ ப்ரோ, சத்தம் போடாத, என்ன கொஞ்சம் தூங்க விட. இன்னும் எவ்வளவுதான் பேசுவேன். குண்டு பூனை, இது உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? சோம்பேறி முட்டு பூனை எதுக்கும் பிரயோஜனம் இல்ல. இத முதலாளி அப்பதான் உணர்ந்தாரு. அப்புறம் ஒரு நாள் வீட்டு முதலாளி மிட்டு பூனைய ரொம்ப தூரம் எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு. நான் இந்த எலிகளால ரொம்ப நொந்து போயிட்டேன். நாம ஒரு பூனையை கொண்டு வந்தா அது எதுக்குமே லாய்க்கு இல்ல. யாரோ சொன்னாங்க இந்த எலிய ஒழிக்கிறதுக்கு வீடே எரிக்கணும்னு. நாமளே ஏதாவது இப்ப செஞ்சாகணும். சரசு, அங்க பாரு, ஒரு பூனை வருது. இது மிட்டு பூனை தானே? பாவம், 2 வாரத்துல இது ஒல்லியாயிடுச்சு. இனிமே இதுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். அது பட்னியாவே சாகட்டும்.
இது பசியா இருக்கும்போது தனக்குன்னு ஒரு இரையை கண்டுபிடிச்சு சாப்பிட கத்துக்குச்சு. இனிமே நம்ம மிட்டு இங்க இருக்கிற எலி எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒளிச்சு கட்டிடும். மிட்டு பூனை சோம்பேறித்தனத்தை விட்டுருச்சு. அப்புறம் எலிகள் எல்லாத்தையும் ஒளிச்சியும் கட்டிடுச்சு. அப்புறம் மிட்டுவும் அந்த குடும்பத்துல ஒருத்தரா ஆயிடுச்சு. இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோடையது? என்னோடையது தான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகல பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்ப சாக்கடையில விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால முடியுமான்னு என்ன கேக்குறியா? உன் நேரத்தை நீ மீனடிக்காத. அப்படியா? அப்ப நான் என்ன பண்றது சொல்லு. இப்ப உன்னால ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு. ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால் மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்கள் 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமாக உதவ முடியும். சொல்லுங்கள். அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேக்குற? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா நண்பா? என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது? நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சிக்கிறோம். இழுத்து புடி ஐலசா, 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 இழுத்து புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே,
உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்களை மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா? ஆ. முன்னொரு காலத்தில் ஓர் இடத்தில் வீரசூர பராக்கிரமம் உள்ள ஒரு பூனை இருந்தது. அங்கு இருந்த எலிகளை வேட்டையாடிதான் அந்த பூனை வாழ்ந்து கொண்டு இருந்தது. ஐயோ அண்ணா, என்ன கொன்னுறாதீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை கொல்ல போறது இல்ல. உன்னை நான் உயிரோட அப்படியே முழுங்க போறேன். இப்படியாக நாட்கள் நகர்ந்து சென்றது. காலங்கள் மாற பூனைக்கு வயதாகிவிட்டது. அதனால் அது எலிகளை பிடிக்க முடியாமல் போனது. இப்படியே போச்சுன்னா நான் பட்னி கிடந்தே அவுட் ஆயிடுவோம் போல இருக்கே. அந்த எலிகளை பிடிக்க ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணும் போல இருக்கே. யோசனை வந்துடுச்சு. அதுதான் என்னுடைய திட்டம். இவராக அந்த பூனை ஒரு சன்னியாசி போன்று வேடமணிந்து எலி வலையின் பக்கம் இருக்கிற பாறை மீது அமர்ந்து தியானம் செய்வது போல் நடித்தது. ஓம் க்ரீம் மியாவ் மியாவ், ஓம் க்ரீம் மியாவ். இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது? உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம குடியிருக்கிற இந்த பொந்துக்கு பக்கத்திலேயே ஒரு பூனை சன்னியாசி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்மள கொல்ல போறாங்களா? அது அந்த பாறை மேல ஏறி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எதையோ உளறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நம்ம அந்த பூனை சன்னியாசிய ரொம்ப கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியாக எலிகள் அனைத்தும் சேர்ந்து அந்த பூனை சன்னியாசியை காண அனைத்தும் வலையை விட்டு வெளியே வந்தது. நான் அந்த பூனை சன்னியாசி இருந்த பக்கமா நடந்து போனேன். ஆனாலும் அவ என்னை பிடிக்கவே இல்லை. அப்படின்னா நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் சொன்னது சரிதான். நான் அது கிட்ட போய் தட்டி பார்த்தேன். நானும் அதை கவனிச்சேன். பூனை சன்னியாசி இனி நம்மள அது அட்டாக் பண்ணாது. மியாவ், ஓம் க்ரீம். மியாவ் க்ளீம், ஓம் க்ரீம். எலி குழந்தைகளே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் இனிமே உங்க யாரையும் பிடிச்சு தின்ன போறது இல்லை. உங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆபத்துல இருந்தும் காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க இப்போ வந்திருக்கிறேன். நான் ஏராளமான எலிகளை கொன்று சாப்பிட்டு இருக்கிறேன். நான் செஞ்ச அந்த பாவத்தின் காரணமா தான் இப்போ முழு சன்னியாசியா மாறி இருக்கிறேன். இந்த காடு இருக்கிற இடத்துல அமைதியை கொண்டு வர்றதுதான் என்னுடைய லட்சியம். எல்லா எலி குழந்தைகளும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போங்க. மியாவ் க்ரீம், ஓம் க்ளீம் மியாவ் நமக. இப்படியாக எல்லா எலிகளும் பூனை சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தது.
திடீரென்று ஒரு நாள் சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு எலிகள் விடை பெற நினைக்கும் போது, ஏய் குழந்தைகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. என்ன விஷயம் சுவாமி? உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட போகுது. ஐயோ, என்ன ஆபத்து அது சாமி? அங்க கிழக்கு பக்கத்துல இருக்கிற மலைப்பகுதியிலிருந்து உங்களை தேடி ஒரு எதிரி வந்துகிட்டே இருக்கிறான். நான் அதை ஞானக்கண்ணில் பார்த்தேன். சுவாமி, நாங்க இனி என்னதான் பண்றது? ஏய் பயப்பட வேண்டாம். நாம ஆபத்து இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு பூனை நடத்திடலாம். என்ன பூனையா? அது இல்ல பூஜை பூஜை. அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா என்னுடைய ஆசிரமத்திற்குள்ள வரணும். முக்கியமான விஷயம், நீங்க யாருக்கும் பயப்படாம இந்த காட்டுக்குள்ள சந்தோஷமா தெரியலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சுவாமி, நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சுவாமி. நாங்க ஒவ்வொருத்தரா உங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். அப்படி ஒவ்வொரு நாளும் சத்ரு சம்ஹார பூஜைக்காக ஒவ்வொரு எலிகளும் பூனை சந்நியாசின் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டு இருந்தார்கள். வா மகனே, உள்ளே வா, பயப்படாமல் வா. பிறகு பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்ற எலிகள் திரும்பி வரவே இல்லை. திரும்ப வராததினால் சில எலிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பூஜைக்கு போன நண்பர்கள் யாரையுமே அந்த முனிவர் ஏன் திரும்பி அனுப்பாம இருக்காரு? ஒருவேளை இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சிருக்காதோ? நாம அந்த சுவாமிஜியோட ஆசிரமம் வரைக்கும் போயிட்டு வரலாமா? அதனால் எலிகளின் கூட்டத்தில் சில பேர் பூனை சந்நியாசியை காண முடிவு செய்தார்கள். மியாவ் க்ரீம் ஓம் க்ளீம் மியாவ் 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 ஓம் க்ரீம் மியாவ். சுவாமிஜி, உங்ககிட்ட பூஜைக்கு வந்தவங்க யாரும் திரும்ப எங்க கிட்ட வரவே இல்லை. ஆசிரமத்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆழ்ந்த பூஜையில இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்துடுவாங்க. உங்களுக்கு பயமே வேண்டாம். நண்பர்களே, எனக்கு என்னமோ இதுல கோல்மால் வேலை இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அதை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பொழுது 3 எலிகளும் ஒன்றாக சேர்ந்து பூனையின் ஆசிரமத்திற்கு சுரங்கப்பாதை தோண்டின. ஒரு வழியா ஆசிரமத்திற்குள் போய் சேர்ந்தனர். அங்க போன பிறகு எலிகள் பார்த்தது, அடடா, அவன் நம்ம விஷயத்துல மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கான். நம்ம கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அந்த பூனை சாமியார் கொன்னு தின்னுட்டான். ஏமாத்து பேரோலி. அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். அந்த பூனை சந்நியாசிக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க எலிகள் முடிவு செய்தது. அதுக்காக எலிகள் ஒரு பிளான் செய்தது. அடுத்த நாள் அன்று 2 எலிகள் பூனை சந்நியாசியின் ஆசிரமத்திற்கு சென்றன. சுவாமி, எங்களோட குழந்தைகளை உங்க கையில ஒப்படைச்சிடலாமேன்னு தான் நாங்க இப்போ வந்திருக்கோம். எங்க இந்த சின்ன குழந்தைகளுக்காக நீங்க ஒரு பூஜை நடத்தணும். எனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்க குழந்தைகளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கு அதிர்ஷ்டம்? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. பெரிய சத்துரு தோஷமா இருக்குதே. நான் போய் அந்த தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துடுறேன். எலிக்குட்டிகளுடன் பூஜை செய்வதற்காக உள்ளே சென்ற சன்னியாசி பூனை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்தது. சுவாமிஜி, என்ன ஆச்சு? சத்ரு தோஷம் முடிவுக்கு வந்துருச்சா? பூனை சன்னியாசிக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டி பிடிக்கக்கூடிய அரக்கை. இது அந்த பூனைக்கு தெரியாது.